இன்னைக்கு ஹரே ஹரேன்னு சொல்ல வேண்டுமானால் ஆபத்தை எல்லாம் சம்சாரத்தை எல்லாம் போக்குகிறார். கடைசியா மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு அழைத்து போகிறார்னால் ஆகுதியை ஏத்துக்கிறார்னு ஒரு வார்த்தை சொன்னேன். நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் அவர் எனக்கு எத்தனையோ நல்லகள்லாம் செய்திருக்கார். தோள்களை ஆறத் தழுவி என் உயிரை அறவிலை செய்தனன் சோதி தோள்களாயிரத்தாய் துணமலர் கண்களாயிரத்தாய் தாள்களாயிரத்தாய் பேர்களாயிரத்தாய் தமியனேன் பெரியவப்பனே தாள்களை எனக்கே தலைத்தர சிறப்ப தந்த பேருதவி கைமாறா தோள்களை ஆற தழுவி என் உயிரை அறவிலை செய்தனன் சோதி. அவருடைய திருவடி எனக்கு கொடுத்தாரே, அதுக்கு நான் என்ன மறு உதவி செய்ய போகிறேன்? பிரத்யுபகாரம். அவரோ எனக்கு எல்லா நன்மையும் செய்திருக்கார், அதுக்கு நான் திருப்பி செய்யணும்னு பார்த்தா சமர்ப்பிக்கிறதுக்கு வேற எதுவும் இல்லை. நாம் நினைப்பது பிறவி எடுத்திருக்கோமே, பழம் சமர்ப்பிக்கணும், புஷ்பம் சமர்ப்பிக்கணும், நிறைய பட்டு வஸ்திரம் எல்லாம் சமர்ப்பிக்கணும், அதெல்லாம் ஒரு சந்தனம் கொடுக்கணும், புஷ்பம் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா ஆழ்வார்கள் சொல்ற இது எல்லாத்த விட ஆத்மாவையே சமர்ப்பிக்கணுமேங்கிறார். ஆத்மா எதையோ சமர்ப்பிக்கிறது முக்கியம் இல்லை, ஆத்மா தன்னை சமர்ப்பிப்பது முக்கியம். அந்த தான்கிறதே அவருடைய சொத்து தான். அது இத்தனை நாள் என்னது நினைத்து கொண்டிருந்தேன். இல்லை, அடியேன் தேவரீருடையவன் ஏத்துக்கொள்கிறேனோ இல்லையோ. பரமாத்மா அவனுடைய சொத்து, ஜீவாத்மா. அத்தைத்தான் ஆத்மனி சஞ்சாத்தம் ஸ்வத்வம் ஆத்மனி சஞ்சாத்தம் சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம். இது யாருதோ கூட இல்லை, சொத்து அவரது. தன் சொத்தை தான் வாங்கிக்கோங்கிறதுக்கு இப்படி மன்றாட வேண்டியிருக்கு. ஏன் பெற்றுக்கொள்ள மாட்டாரானால் இத்தனை நாளா நான் என்னதுன்னு அகங்காரம் பண்ணிட்டேனோ இல்லையோ. தர்மசாஸ்திரம் ஒண்ணு சொல்றது,